பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நல்லபடியாக வந்து வரலட்சுமி நோம்பு செஞ்சு முடிச்சிட்டிங்களா? நம்ம வீட்டில் நோம்பு சூப்பராக செஞ்சு முடித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர் பூஜையை முடித்து அம்மனை வந்து நான் அரிசி ட்ரம்முக்குள்ளே இறக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அம்மன் கலசம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறப்போ அம்மனை வந்து அரிசி ட்ரம்மில் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் தான் எடுக்கணும். ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரம்மில் வச்சுட்டு நாளைக்கு அம்மா வந்து எடுத்துகிட்டு நான் தேங்காயெலாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் அரிசிலாம் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு வருது இல்லையா, அப்போ வந்து பாயசமோ இல்லை வந்து ஸ்வீட்டோ பண்ணிக்கலாம். பட் காரம் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம பூஜை பண்ணுறப்ப எவ்வளோ வேலை இருக்கோ அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு டபுள் மடங்கு வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட ரூம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சாலே ஒரு சூப்பரான ஒரு நம்மளுக்கு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மூட் வரும். ஸோ எனக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்க போது. இன்றைக்கி நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு, அது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய வந்து சர்ப்ரைஸான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, அதில் குழம்பும் அதே மாதிரி கேரட்டும் உருளைக்கிழங்கும் பட்டாணி போட்டு பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ மஞ்சள் பூசணி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் உடம்புக்கும் ஆப்வியஸாக ரொம்ப நல்லது இல்லையா. மஞ்சள் பூசணி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம லன்ச் சாப்பிட்டுட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட மைண்ட் வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கிஃப்ட் வந்திருக்கு. என்னோடய வரலட்சுமி நோம்போட வ்ளாக் பார்த்துட்டு எனக்கு இந்த கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. இந்த கிஃப்ட்டை யார் அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிற மேடம் அமைச்சிருக்காங்க. அவங்க அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளோட பூஜா வ்ளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பூஜை ரூமில் இது இருக்கணும், இந்த குட்டி சிம்ஹாசனம் அதாவது மந்தஹாசன் சொல்லுவாங்க, லக்ஷ்மி அம்மனுக்காக நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம லக்ஷ்மி அம்மன் உட்கார வச்சிடலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா விளக்கேற்றியாச்சு. நான் வந்து இந்த பக்கம் அன்னபூர்ணியும் விநாயகரும் வச்சுருக்கேன் அரிசி போட்டு. ஸோ இந்த மாதிரி அரிசியில் வந்து விநாயகரும் அன்னபூர்ணியும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் பண பிரச்சனையே வராதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் மற்றபடி என்னோடய மந்தஹாசம் இங்கே இருக்குது. இதை பாருங்கள், லக்ஷ்மி அம்மனை சிம்ஹாசத்தில் உட்கார வச்சுட்டு கரெக்டாக, அதாவது என்னோடய அம்மன் சைஸு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கும் இது ரொம்ப சர்ப்ரைஸாக அனுப்பிச்ச ஒரு கிஃப்ட்டு தான். இருந்தாலும் அளவெடுத்து செஞ்ச மாதிரி ரொம்ப அம்சமாக இருக்கு இல்லையா. இது எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு பொன்மணி கம்பெனிலேருந்து 3 லிட்டர் வெட் கிரைண்டர் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. இது எதுக்குன்னா, நான் வந்து போன வருஷம் பண்ண ஒரு வீடியோக்காக, அந்த வீடியோட சக்ஸஸ்க்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக அந்த கிரைண்டர் கொடுத்தாங்க. ஸோ இந்த கிரைண்டரோட வீடியோ போட்டப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த தேங்காய் எப்படி துருகிறதுக்கா நீங்கள் காமிங்க, அதே மாதிரி கோதுமை எப்படி செய்கிறது அதை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் இந்த மினி கிரைண்டரில் இருக்கு இல்லையா, 1.5 லிட்டர் கிரைண்டருக்கு நான் கொடுத்த ஒரு டெமோ. இது சேம் ப்ராசஸ் தான் 3 லிட்டர் கிரைண்டருக்கும் இருக்குது. நான் அதை வந்து மாவு அரைச்சி உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாகில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இந்த கோகோனட் ஸ்க்ராப்பர் இருக்குது, ஆனால் எப்படி யூஸ் பண்ண தெரியல. அதே மாதிரி கோதுமை பேசுகிற அந்த ஃபிட்டிங்கும் இருக்குது, அது எப்படி பண்ண தெரியலக்கா, கொஞ்சம் எனக்கு டெமோ காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளக்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக துருக ஆரம்பிச்சு பாருங்கள். ஃபுல் தேங்காய் அழகாக துருகி எடுத்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சட்னிக்கெலாம் வந்து நம்ம நிறைய வேணுன்றப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்து உங்களுக்கு ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க இது. சரி, இப்போ வந்து நம்ம தேங்காய் துருக்கிறது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கோதுமை மாவு பைசுகிற அந்த ஃபிட் பண்ணிவிட்டு அதில் எப்படி மாவு பைசுன்னு அவங்ககிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரூ போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். நம்ம கல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபிட்டிங் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கிரைண்டர் ஆன் பண்ணி ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெதுன்னு இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறப்பவே மாவு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா, அதாவது சில நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடும். ரொம்ப நம்ம கையே வைக்காமல் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துரும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணி பாருங்கள். சூப்பராக வருங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்படி தான் வந்து இதில் வந்து கோதுமை மாவு பிசையணும். ஸோ இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணுறதில்ல, நார்மலாக வாஷ் பண்ணி வச்சிடுறேன். எனக்கு மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணால் காய் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிறது ஃப்ரிட்ஜில் வச்சாலும். ஸோ நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 இருக்குங்க. நம்ம டீ குடிச்சிடலாம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதே தான் ரெகுலராக நம்மளுக்கு காலையிலேருந்து நைட் வரலையும் அந்த ரொட்டீன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ ஈவினிங் ரொட்டீன் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக அதை முடிச்சு ஆகணும். இல்லைன்னா வந்து நமக்கு ஹெவி லோடு மறுநாள் ஆகிடும். ஸோ அதே மாதிரியே நம்ம துணி, வீடு பெருக்கிறது இதெல்லாமே வந்து நமக்கு ரொட்டீனில் வந்துடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கடகடன்னு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பெட்ரூம் ரெடி பண்ணிடலாம். ரேவந்த் மோஸ்ட்லி இங்கே தான் உட்காந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணுறது, படிக்கிறது அப்படின்றப்போ கொஞ்சம் மோஸ்ட்லி ரேவந்த் இப்போலாம் டைம் நிறைய இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படின்றப்போ கொஞ்சம் இது வந்து கலைய தான் செய்யுது. இப்போ ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி நான் வந்து இதை தட்டி போட்டுட்ருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி குழந்தைங்க படுக்கிற இடம் நல்லா தட்டி நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எறும்புகள் வர சான்சஸ் நிறைய இருக்கும் இந்த டைமில். அதாவது இந்த மழை காலத்தில் எறும்பு வரும்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் எறும்புலாம் வந்து நிறைய வரும் ஈரத்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே பெட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட் ஸ்பெட்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தலையை வைக்கிற இடத்துக்கிட்ட வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதுனால நிறைய பெட் ஸ்பெட்ஸ்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து வீக்லி செட்டாக மாற்றிட்டே இருப்பேன். அதாவது வீக்லி வந்து ஒரு 4-5 இது எடுத்து வச்சுட்டு அது வந்து வீக்லி அதை வந்து துவச்சி மாற்றி போட்டுட்ருப்பேன். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு எல்லா பெட் ஸ்பெட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இல்லைனா ஒரே 2-3 வந்து மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்போவுமே ஒரு ஸ்கெடியூல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா பெட் ஸ்பெட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சாய் சச்சரித்த புக்கு வந்து யார் யாருக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அவங்களுக்குலாம் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்காக காயத்ரி பண்ணுறாங்க அந்த வேலையை. ஸோ காயத்ரி வந்து 6 பேருக்கு வந்து அவங்க அனுப்பிச்சிட்டாங்க புக்ஸு. வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா துபாயில் கோமதி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு புக்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன். ஸோ கோமதி சிஸ்டர் எனக்கு இன்னொரு அழகான கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. அது என்ன கிஃப்ட் நீங்களே பாருங்கள். கிஃப்ட் மேலே கிஃப்ட் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய லைஃப் டைமில் என்னோட ஹஸ்பண்டும் என்னோட அம்மாவை தவிர எனக்கு வேறு யாரும் கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு 33 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்தில் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டும் என்னோட அம்மாவும் தவிர யார் கையிலும் நான் கிஃப்ட் வாங்கினதில்லை. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், பட் எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது. பட் இந்த யூடியூப் மூலமாக எனக்கு நிறைய எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வருது. எனக்கு இது வந்து நான் எமோஷ்னலாக ஆகக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் ஃபேஸ் காமிச்சவங்ககிட்ட நான் பேசலை. இல்லைனா கண்டிப்பாக நான் எமோஷனல் ஆவேன். அப்புறம் அதுக்கு வேறு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வரும். ஸோ எமோஷனலாக ஆனாலே லேடிஸ் எமோஷனல் ஆனாலே வந்து தப்பாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் அந்த எமோஷனல் காட்ட விரும்பலை. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். கோமதி சிஸ்டர் இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது பெண்களுக்கு வந்து ஜுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாரீ ஜுவல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய வந்து நம்மளால் அவ்வளோதான் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். தங்கம் வந்து நினச்ச டிசைனில் நினச்ச ஹாரம்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் அப்படின்றப்ப நிறைய நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லக்ஷ்மி அம்மன் போட்ட அந்த செட்டும் அதே மாதிரி ஜிமிக்கியும் என்னோடக்கு வந்து பைத்தியம் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கோமதி சிஸ்டர் இந்த கிஃப்ட் வந்து எனக்கு அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை வந்து என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அண்ட் இந்த கிஃப்ட் வந்து நான் இப்போ போட்டு காட்டுறேன். நான் உங்களுக்கு எதுவுமே நான் வந்து காமிச்சிருந்தேன், நான் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சது கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அன்றைக்கி வச்ச சாரியும் அதே மாதிரி செயினும் ரெண்டுமே நான் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி செயின் எல்லாம் ஹஸ்பண்ட் போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏதாவது புதுசாக ஒரு ஹாரமோ கோல்டோ வாங்கினா கூட நான் அவர் கையால் அதை போட்டுக்கணுன்னு தான் பார்ப்பேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கின செயின் கூட அவர் கையால் தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அது ஒரு லக்காக ஒரு சென்டிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால அவர் போட்டு விட்டுட்ருக்காரு. அண்ட் எப்படி இருக்குது இந்த சாரீ அண்ட் இந்த செட் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கொடுத்த கோமதி சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சாரியில் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் சாரீ கட்டுங்க, சாரீ கட்டி காமிங்கன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த சாரீ கட்டினேன். இன்னும் இந்த சாரீக்கு ஃபால்ஸோ ஓரம் எதுவும் தைக்கவே இல்லை. பட் அப்படியே ரோவாக கட்டிட்டேன். இந்த சாரீ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே பிளெஸ்ட், பாய்.